அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக அன்பு அப்படி நம்ம நினைக்கிறவள்ள அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக ஃபீல் பண்ண முடியும், ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும், அப்படி தான் நினைக்கிறோம். அன்பு என்றால் இனிமைத்தன்மை உண்டு அதற்கு. ஆனால் இனிமைத்தன்மை இருக்கிறவை மட்டும்தான் அன்பு, மற்றவையெல்லாம் வெறுப்பு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் அன்பிற்கு இனிமைத்தன்மையெல்லாம் கிடையாது. அதனுடைய சுவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம விரும்பி என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ நம்ம சமையல் பண்ணுற வேளை கூட பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம எத்தனையோ காய்கறிகளெல்லாம் பயன்படுத்துகிறோம். இப்போ தக்காளி எடுத்து வாயில் வச்சிங்கன்னா இனிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பாகற்காய் எடுத்து வச்சிங்கன்னா கசப்பாக இருக்கும். இல்லை வெங்காயத்தை எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அது இன்னொரு சுவையாக இருக்கும். இப்படி பல சுவைகளும் சேர்ந்து தான் ஒரு நல்ல பதார்த்தம் உருவாகிறது. அதே போல் அன்பு என்ற உடனே எப்பொழுதும் தேன் ஒழுகும் தன்மையோடு இருக்கணும், ரொம்ப இனிமையாக இருக்கணும், கேட்குறதுக்கே ரொம்ப விருப்பமாக இருக்கணும், அதை சிந்திக்கிறதுக்கே ரொம்பவும் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் அன்பிற்கு வேறு, அதாவது நம்ம ரொம்ப விரும்ப முடியாத சுவைகள் இருக்கும். இப்போ இன்றைக்கு பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ போதெல்லாம் அன்பு, மனதுருக்கம், இரக்கம் இந்த மாதிரிலாம் பேசுகிற பொழுது எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு இனிமையான ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறது போல், இனிமையான ஒன்றை காண்பித்து கொண்டிருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தேவ அன்பு என்பது எப்பொழுதும் இனிமையானது மட்டுமல்ல. ஆற்றுகிறார், தேற்றுகிறார், உன்னை அரவணைக்கிறார், உன்னை சுமக்கிறார், உன்னை ஏந்துகிறார், உன்னை தாளாட்டுகிறார், இப்படியாக எல்லாமே இனிமையாக இருப்பதில்லை. ஆண்டவருடைய அன்பு சில நேரத்தில் நம்மால் ரொம்ப விரும்ப முடியாது. அது கண்டிக்கிற அன்பாக இருக்கும், அது நம்மை கடிந்து கொள்கிற அன்பாக இருக்கும். ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். இப்போ எபிரேயர் 12:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. உன்னை ஏன் கடிஞ்சிக்கிறாரு, ஏன் உன்னை சிட்சிக்கிறாருன்னா, உண்மையில் இருக்கிற கோபத்தில் அல்ல, உண்மையில் இருக்கிற வெறுப்பில் அல்ல, உண்மையில் இருக்கிற அன்பில் தான். அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்போது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்தில் எப்பொழுதும் அன்பொழுக பேசி கொண்டே இருக்க முடியாது. சில நேரத்தில் கடுமையாக பேசணும், எச்சரித்து பேசணும், கண்டித்து பேசணும், திட்டவும் செய்யணும், தண்டிக்கவும் செய்யணும். இதெல்லாம் சேர்ந்து தான் அன்பு. ஏன்னா அந்த மாதிரி செய்தால் தான் அந்த மகனை ஒரு நல்ல நிலைமைக்குள்ளே கொண்டு வர முடியும். இல்லை அந்த மகன் சீர்கட்டு போயிடுவான். ஆனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ போதல் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் ஆற்றுகிறார், ஆண்டவர் தேற்றுகிறார், ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிறார், ஆண்டவர் மனதுருகிறார், இது மட்டும்தான் அன்புன்னு நினைக்கிறாங்க. மற்றபடி ஆண்டவர் கண்டிக்கிறார், ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஆண்டவர் உணர்த்துகிறார், ஆண்டவர் போதிக்கிறார், இந்த மாதிரி சொல்லுகிறதெல்லாம் அன்புக்கு அப்பாற்பட்ட விஷயமாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான அன்பு இருந்தால் நல்ல ஆற்றுகிறதும் வரும், தேற்றுகிறதும் வரும், கண்டிக்கிறதும் வரும், எச்சரிக்கிறதும் வரும். எனவே தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது, நீ சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, திருவசனத்தில் இப்போ ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, அதே நேரத்தில் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்போ அதுதான் அன்பு. இன்னொருடைய வாழ்க்கை மேலே நமக்கு ஒரு நல்ல தரிசனம் இருந்தால், வெறுமனே நம்ம ஆற்றுகிற தேற்றுகிற அந்த மாதிரி வார்த்தைகளை மட்டுமே வைத்து போதனை செய்ய மாட்டோம். கண்டிக்கிற, எச்சரிக்கிற, அவர்களை உணர்த்துகிற, அவர்களுக்கு போதிக்கிற, நல்வழிப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் நிறைய போதல் தங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட இந்த எச்சரிக்கிற, கண்டிக்கிற, திருத்துகிற வார்த்தை பேசுகிறதே கிடையாது. எப்பொழுதுமே அவர்கள் ஏதோ கண்ணீரை வடித்து கொண்டு ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை தங்களை காண்பித்து கொண்டு இதுதான் தேவனுடைய அன்பு என்பது காண்பிக்கிறாள். இல்லை, அன்பு எல்லா நேரங்களிலும் இனிமையாகிறாது, சில நேரம் நாம் விரும்பத்தக்க சுவையாகிறாது. ஆனால் அந்த சுவைகளும் இணைந்தால் தான் அன்பு. நம்ம ஒரு காய்கறி பதார்த்தம் செய்யணும்னு சொன்னால் பலவிதமான சுவைகள் இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். எனவே அன்பை வெறும் இனிமேல் மட்டும் பார்க்காதபடிக்கு எல்லா நிலையிலும் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். அங்கு தான் உண்மையான நன்மைகள் ஏற்படும்.